வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாம் சீரகத்தோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சீரகம் வயிறு மற்றும் செரிமான அமைப்பை வலுப்படுத்த ஒரு நல்ல மூலம்னு சொல்லலாம். தினமும் உட்கொள்றதுனால வயிற்று வலி, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. வயிற்று பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு கிளாஸ் தண்ணீர்ல 1 டீஸ்பூன் வறுத்த சீரக பொடியை சேர்த்து கலந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததா, இந்த சீரகம் கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எலும்புகள்ல அந்த எலும்போட ஜாயின்ஸ்ல எல்லாம் நிறைய பேருக்கு வலிக்கும். எலும்பு வலி உள்ளவங்க என்ன பண்ணுங்க, சீரக தண்ணீர் குடிச்சிட்டே வாங்க. நீங்க சீரக தண்ணீர் குடிக்க விருப்பப்படலனா 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகு இது ரெண்டையுமே மோர்ல சேர்த்து நீங்க பருகலாம். அடுத்ததா, சீரகம் நினைவகத்தை அதிகரிக்கிறதுல ரொம்ப நன்மை பயக்குங்க. சிந்தனை, புரிதல் மற்றும் நினைவுல வச்சிருக்கிற சக்தியை அதிகரிக்க 1/2 டீஸ்பூன் சீரகத்தை மென்னு தினமும் சாப்பிடுங்க. அடுத்ததா, மாதவிடாய் அப்படின்றது இயற்கையான ஒரு செயல். அத்தகைய சூழ்நிலையில ஒவ்வொரு மாதமும் பெண்கள் இந்த தாங்க முடியாத வலியை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த டைம்ல அவங்க வயிற்று வலி, முதுகு வலி, வாந்தி இந்த மாதிரி பல சிக்கல்களை சந்திக்கணும் இல்லையா? இதற்கு சீரகம் ரொம்பவே பயனுள்ளவையா இருக்குங்க. வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் இந்த 3ஐயும் சம அளவுல எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மலச்சிக்கல் வராம பாதுகாக்கும். அதோடு மட்டும் இல்லாம வயிற்று வலியில இருந்து நிவாரணம் பெற ஒரு பாத்திரத்துல சீரகத்தை வறுத்துக்கோங்க. ஒரு பருத்தி துணியில சீரகம் போட்டு நல்லா வயிற்று சுத்திடுங்க. இது வலியில இருந்து நிவாரணத்தை கொடுக்கும். இல்ல நீங்க அப்படி கூட நீங்க குடிச்சுக்கலாம். அடுத்ததா, குடல்ல வாயு இருக்கும்போது வாயு பிரச்சனைகளால இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரியான சூழ்நிலையில சீரகம் பயன்படுத்துங்க. சீரகம் வயிற்று வலி, குடல் வாயுவை நீக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 கிளாஸ் தண்ணீர்ல 1 சிட்டிகை வறுத்த சீரகத்தூள், கொஞ்சமா இஞ்சி, பாறை உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணீரை கொதிக்க வச்சிருங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் அது நல்லா குளிர்ந்த உடனே குடிச்சிடுங்க. இந்த மாதிரி சீரகத்தை நாம பயன்படுத்தலாம். இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய சீரகத்தை இனிமே நீங்க உணவுல கட்டாயமா சேர்த்துக்கோங்க. செரிமான பிரச்சனை உள்ளவங்களும் இந்த சீரகத்தை பயன்படுத்தலாங்க. சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற எந்த பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.